அநேக ஆத்மாக்களை கொண்டு வர முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் தகப்பனை பாடல் ஆசீர்வாதம் ஊழியக்காரர் மறுத்து நீங்க பேச போறலாம் ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஜெபங்கள் நல்ல பிதாவே. நாம் பாடலை பாடினால் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றி பிறந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றி பிறந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் திரளிடலில் திரளில் மகிழ செய்தி. உங்கள் திரளில் திரளில் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் தந்தீரையா. ஏசுராஜா பிரணாமி எதற்கு பயம் இல்லையே. ஏசுராஜா பிரணாமி எதற்கு பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஐயா அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா என்று அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா. நறுமுகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நறுமுகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா என்று அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா. தோழினால் மூடனுமே பரிசுத்தமானனுமே. தோழினால் மூடனுமே பரிசுத்தமானனுமே. ஐயா அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா. அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா. காலோடு நீக்கணுமே, கத்தரோடு நடக்கணுமே. காலோடு நீக்கணுமே, கத்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா. ஐயா அசைவானோ, அசைவானோ ஆவியான தேவா.
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆளுநரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆளுநரே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நம்மால் அறியாமல் அலைந்து என் நேசத்தை தேடி வந்தீர். எங்கோ நம்மால் அறியாமல் அலைந்து என் நேசத்தை தேடி வந்தீர். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலால் மாறிவிட்டீர். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலால் மாறிவிட்டீர். ஐயா நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையிலிருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையிலிருந்து தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டீர். கலசாத என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலசாத என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. உரையான சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உரையான சேர்த்து வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கருவி அழைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கருவி அழைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
உள்ளதால் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி பார்த்து மகிழ்வை தந்தேனே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி பார்த்து மகிழ்வை தந்தேனே நன்றியா ஆபத்து நாளில் அருகுலமான துணையுமானே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அருகுலமான துணையுமானே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேனே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தேனே நன்றி ஐயா உங்கள் நீதி ஆசீர்வதித்து என்னையை பெருக்கி நன்றி ஐயா உங்கள் நீதி ஆசீர்வதித்து என்னையை பெருக்கி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா நன்றி உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் ஆமென் ஹalleluya 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 நாளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் சிலர் ஒரு ஐந்து கர்த்தரை ஆராதிப்போம் ஹalleluya நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா எல்லா கரங்களும் இதையும் வரலாம் உடைய கர்த்தரை ஹalleluya நன்றி ராஜா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யாக்கை விட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யாக்கை விட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவிதான் நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே ஆனாதி தேவனே நன்றி ஐயா அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா ஆனாதி தேவனே நன்றி ஐயா அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இறைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே முயற்சி நன்றி அற்புதங்கள் செய்கிறது அதிசயங்கள் செய்கிறவரே ஒரு நன்றி துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்த பிள்ளைகள் ராஜா நன்றி ராஜா ஆசீர்வதிக்கிறோம் செபிக்கிறோம் ராஜா கத்திர சொல்ல புதிதாக விலகவளை நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ராபா ரீதி ரீபானா ஓ ராபானா ரீதி ரீபானா அந்த கத்தனை ஆசீர்வாதம் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கத்தனை முதல்ல நீங்க ஆசீர்வாதம் நாங்கள் செபிக்கிறோம் பசுதாவனம் ராஜா எங்க மதில போனாங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் செபிக்கிறோம் ராஜா நன்றி நன்றி ஆவியே தூய ஆவியே
ஆவியே தூய ஆவியே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே வழி நடத்தும் தூய ஆவியே வழிகாட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே தூய ஆவியே ஹalleluya ஹalleluya தேவனல்லா தேவனல்லா தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு இரக்கத்துக்கு முடிவே சொன்ன தேவனல்லா வா புழுதிலிருந்து தூக்கி எடுத்தலாம் கர்மாவை எழுப்பி அடியில உறுதிப்பாட்டு எல்லா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆத்தரவுடைய சிறியவரை புரிதிலிருந்து தேவனுடைய கூப்பிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோட கடைசிகளே ஒரு நன்றி செலுத்துகிறோம் மோரி பாச தாவியோட கடைசிகளே ஒரு நன்றி செலுத்துகிறோம் நீங்க பாராட்ட எல்லா தெய்வங்கள் அன்புக்காக இலக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா தேவி எப்போதும் ஊழிய செய்யக்கூடியவராக தூணாக நிற்கக்கூடியவராக கத்திரிக்கிற ஏற்பாட்டுகளாக செபிக்கிறோம் ராஜா நேரத்துக்கு கொடுத்த ஊழிய காரணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா எல்லா துணி கனமாயும் ஒருவருக்கே சொல்லுகிற நல்ல பிதா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்குள் எழுப்புதலின் ஆவிக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
சபைக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக விசேஷமா பிரார்த்தனை செய்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். எல்லா கட்டுகளும் உடைங்க ஒரு சத்துருவை வானத்துக்கு நேராக நாம் உயர்த்துவாங்க. நன்றி ராஜா. அந்த கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சத்தத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. கிருப 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 இரக்கம் தயவு கிருப 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 கிருப. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கிருபையா இருந்தாங்க, தயவா இருந்தாங்க, இரக்கமா இருந்தாங்க, நீதி உள்ளவரே, சாந்தம் உள்ளவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சபைக்குள்ள எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களிலே எழுப்புதலை கொண்டு வாங்க, எழுப்புதலை கொண்டு வாங்க. எழுப்புதலின் ஆவியானவரே, எழுப்புதலின் ஆவியானவரே, எழுப்புதலின் ஆவியானவரே, உம்மை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா இரும்பு தார்பால்களையும் கட்டில உடைக்கும்படியாக என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமான சபையாக. சொல்லுங்க, எங்க சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமான சபை ஆண்டவரை, வியாதிஸ்தர்களை சுகமாக்குற சபை ஆண்டவரை, பாவிகளை ஆண்டவரை நிதானமாக்குறத தெளிவாக்குகிற சபை, தேவனை தேடுகிற ஒரு இடமாக இயேசுவின் நாமத்தினால ஏனோக்கு தேவனை நோக்கி சஞ்சரித்ததை போல ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்களும் உம்மை நோக்கி சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை ஸ்லாக்கியத்தை தாங்க தகப்பனே. வானத்தை நோக்கி தேவனை பார்த்து சொல்லுங்களேன், உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஊழியத்தை நாங்கள் சுமக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே, பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே, பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. கற்றுகளை உடைங்க, இரும்பு தார்பால்களை உடைங்க, சத்ருவின் கோட்டைகளை உடைங்க. இயேசுவின் நாமத்தினால நிர்மூலம் ஆக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. You are the center of our worship. எங்களுடைய நடுத்தரவே நீங்க தான் தகப்பனே. நீங்க இல்லாத நாங்கள் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் எங்களை ஊக்குவிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, தேவனை தேடும்படியாக, நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற மகாபெரிய கிருத்தியத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகவலை. முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நடத்துகிறேன். ஆமென். மறுபடியாக இந்த மாலையில் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். தொடர்ச்சியாக நாம் இந்த வர்ஷிப் என்ற ஒரு செக்மெண்ட் கொண்டு நாம் நிறைய வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ கிட்ட ஒரு 3 மாத காலகட்டமாக ஆராதனையுடைய மேன்மை என்னதுங்க? When the worshippers join together, there is always something different in the atmosphere. எப்போ ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருமையாக கூடும்போது அந்த இடத்துக்குள்ள ஒரு விசேஷத்தை நீங்க பார்க்க முடியும். ஏன் இந்த ஆராதனை செக்மெண்ட்டுக்கு ஒருத்தருக்கு நாங்க கொடுக்கிறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, you will identify, you will understand the level of worship. ஒவ்வொருத்தரும் ஆராதிக்கும் போது அவருடைய ஆராதனை மூலியமாக நீங்க என்னத்தை டிரா பண்ண முடியும், என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சமாரிய ஸ்திரீ என்பவள் தண்ணீரை எடுக்கும்படியாக போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கண்டு, எனக்கு கொஞ்சம் குடிக்க என்ன கொடுங்க, தண்ணீரை கொடுன்னு கேட்கிறார். அப்பொழுது நடந்த ஒரு சம்போஷனை தான் ஒரு ஆவிக்குரிய பிம்பத்துக்கு அதை கொண்டு போகும். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். Give me the water that you have. உங்க கையில இருக்கிற அந்த தண்ணீரை எனக்கு தாங்க. சோ நீங்க இந்த ஆராதனைக்குள்ள கலந்துக்கும் போதுதான் ஒவ்வொருத்தருடைய அந்த லெவல் ஆஃப் காடுடைய யூசேஜ் நீங்க பார்ப்பீங்க. கடவுளை தான் ஆராதிக்கிறோம், பட் there is always a usage. எப்படி ஆண்டவர் எடுத்து நம்மளை என்ன பண்ணுவாருங்க, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். It's not about music, it's not about voice, it's not about sound, it's about heart to heart worship. இசைக்கருவி அல்ல, பாடல் அல்ல, சத்தம் அல்ல, தேவனிடத்துல இணையப்படுகிற அந்த ஒரு டச். அது நீங்க உங்களுடைய சிஸ்டம் வைப்ரேஷனுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஆமா,
இந்த வர்ஷிப் என்ன டச் பண்ணுது, என்ன மூவ் பண்ணுது, என்ன வேற இடத்துக்கு லெவலுக்கு கொண்டு போகுது. சோ ஒவ்வொருத்தரும் நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆமா, இவங்களுடைய லெவல்ஸ் இந்த இடத்துல இருக்குது, இவங்க இவ்வளவு பாடுறாங்க, இவங்க இவ்வளவு செய்கிறாங்க, இவங்க இவ்வளவு செய்கிறாங்கன்றது உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில நீங்க கிளீனா என்ன பண்ணுவீங்கன்னா உணர்ந்து கொள்வீங்க, அறிந்து கொள்வீங்க, புரிந்து கொள்வீங்க. தட் இஸ் தி ஒன்லி ரீசன் பிஹைண்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்க வர்ஷிப் பண்ணோம். நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் நாட் அபவுட் எவ்வளவு கிளாஸியா நம்ம எடுத்து நமக்கு தெரிஞ்ச பாடலா தெரியாத பாடலா உயர்த்தி பாடுதலா தாழ்த்து பாடுதலா. பட் உங்களுடைய பாடல்களில் நீங்க தேவனை உயர்த்தும் போது உங்களுடைய ஹார்ட் டச் ஆகும். The streams of water, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவதை போல தேவா என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. சோ அந்த இடத்துக்கு தான் God உங்களை ரிக்வயர்மெண்டா கூப்பிடுறார். கம். சோ நீங்க இந்த நாட்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வீங்க என்ன செய்யறாங்க, என்ன நடந்துக்குது சர்ச்ல, யார் எவ்வளவு பாடுறாங்க, என்ன நடக்குது, நீங்க பர்சனலா எவ்வளவு எஃபெக்ட் ஆனீங்க. இது காதுக்கு இனிமைன்றதை காட்டிலும் இருதயத்துக்கு மருந்தா இருக்கணும்னு சொல்லி தான் நான் மாற்றிக்கிறோம். நாம சொல்லி எதிர்பார்க்கிறேன். காதுக்கு இனிமையா இருக்கிறதை காட்டிலும் இருதயத்துக்கு என்னவா இருக்கணுங்க மருந்தா இருக்கணும். நான் நிறைய வாட்டி பேய்ங்க ஓட்டும் போதும் இந்த பேய்ங்க சொன்ன சாட்சிகள் தான் உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவங்க எப்பொழுதுமே சொல்லும், ஒரு பாட்டு பாடுங்க கேட்க எப்போதுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இங்க இருக்கிற ஒரு ஜன்னல உட்காந்து பாட்டுங்க கேட்கல, இதுல பேய்ங்க ரோதனை சொல்லி எனக்கு பர்மிஷன் கொடு, நான் வெளியே எங்கன்னா உட்கார்ந்து கேட்டுட்டாலும் நான் போகுவேன் அப்படின்னு எப்போதுமே கேட்டிருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் எனக்கு இருக்குது. பட் அதுன்னு சொல்லி அது மேன்மே சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வரல. பட் அந்த worship has to break people, intercede before God. உடைய ஆராதனை தேவனுக்கு முன்பாக உடைக்கப்பட்ட ஜனங்களை உருவாக்கவும், உருவாக்க வேண்டிய ஜனங்களை உடைக்கப்படுகிற இடத்துக்கும் சம்பாஷண இடத்துக்கும் நீங்களும் உங்களுடைய God இணைகிற ஒரு இடமாக மாறும். That is the worship that God expects. So நாம் யோவான் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு சத்தமாக வாசிக்கிறேன். என்னது? அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே அவர்கள் போயிருந்தார்கள். பாத்தீங்களா? சமாரியா நாட்டின் ஒரு ஸ்திரீ ஆனவள் தண்ணீரை மொண்ட வந்தார். எதை கொண்டு வந்தாங்க? இங்க வந்திருக்கிற எல்லாரும் தண்ணீரை மொண்ட நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அவர்கள் போஜன பதார்த்தத்தை வாங்கிட்டு வரும்படியாக அவர்கள் எங்க போகிறாங்க? பட்டணத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கிறாங்க. ஆனா கர்த்தரோ he stays back. அவர் அங்கேயே தங்கிறாரு. தங்கிட்டு அந்த ஸ்திரீ கிட்ட என்ன கேட்கிறாங்க? தண்ணீரை கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் உங்களுடைய வாட்டர்ஸ், உங்களுடைய தண்ணீர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். your worship. எப்படி தண்ணிக்கு அளவில்லையோ அதே போல ஆராதனைக்கு என்னங்க அளவில்லை. எப்படி தண்ணீருக்கு ஆழம் இல்லையோ அதே போல உங்களுடைய ஆராதனைக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க ஆழம் இருக்கக்கூடாது. எப்படி தண்ணி வான மண்டலத்துல போயிட்டு மழையாக கீழே இறங்கி வருகிறதோ அதே போல உங்களுடைய ஆராதனை அதேடைய ஆசீர்வாதத்தை வரும்படியாக மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? தண்ணீருடைய சுபாவம் அந்தந்த இடத்துக்கு எப்படி மாற்றுகிறதோ அதே போல ஜனங்களுடைய சூழ்நிலைக்கு அப்படியாக தேவனுக்கு கர்த்தர் மாற்றும். அதை தேவனுக்கு கர்த்தர் மருந்தாக, ஆசீர்வாதமாக, ஒரு பிளஸிங்காக, கிருபையாக, தயவாக, இரக்கமாக ஒரு ஆராதனைகள் இந்த நாட்களை தண்ணீரை போல மொண்டு குடிக்கும்படியாக, அதாவது வேதம் சொல்வது போல தாகமில்லையா வரும். இந்த தண்ணீர் இடத்துல வர தாகமுள்ளவர் யாவரும் தண்ணீர் இடத்துல வரக்க. Let them come to the living waters. ஜீவ ஊற்று இடத்துல வர சொல்றார். Let them come to worship God. விசுவாசிக்கிறவங்க worship has to break the bondages of satanic forces. ஆராதனை பிசாசின் இரும்பு தாழ்பால்களை உடைக்கவே சுவன் நாமத்தில ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
worship என்ன விட்டுங்க, கட்டுகளை, ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற கட்டுகளை, துராத்மா, துர்சக்திக, அந்தகார சக்திங்க நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையில பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலாகும். அதுதான் உங்களுடைய வளர்ச்சி. இது துவக்கம். ரொம்ப சந்தோஷம், நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த துவக்கத்துல போய் தேங்கி விடாதீங்க. காரணம் என்னது? ஆண்டவர் உன்னுடைய கால்களை குளிர செய்யும்படியாக ஆண்டவரை அழைக்கவில்லை. ஆண்டவர் உன்னை நீதி போகும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்து விசுவாசிக்கிறீங்க. உடைய கால்களை நனைக்கும்படியாக ஆண்டவரை தண்ணீர் எடுத்து ஆண்டவரை அழைக்கவில்லை. But God called you to swim over. இக்கரையில் அக்கறைக்கு போகும்படியாக. Let there be a density when you worship God. நீங்க சிலர் ஆராதிக்கும் போது அந்த எஃபெக்ட்ஸ் ஃபீல் பண்ணுங்க, கிருபை ஃபீல் பண்ணுங்க, ஒரு டச் ஃபீல் பண்ணுங்க. It needs a lot of submission with surrender. It changes your levels. It changes your leadership before God. உங்களுடைய பெருமானங்களை தேவனை கர்த்தர் மாற்றுவார். ஆராதனை வேற எந்த விஷயத்துக்கும் கர்த்தர் ப்ரமோஷன் வார்த்தையை நம்ம பைபிள் நீங்க வாசிக்க முடியாது. ஆனா ஆராதனை வீரனுக்கு நிச்சயமாக என்ன இருக்குதுங்க? என்னங்க? ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்க. சரி, யாராக தேவனை நோக்கி ஆராதிக்கிறார்களோ அவரை ஆண்டவர் கீழ்த்தட்டுல இருந்து ஆண்டவர் மேல் தட்டு தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேல ஒரு கூட்ட தூதர்கள் தேவன் என்ன பண்றாங்க? அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு கூட்டம் தேவனை நோக்கி என்ன வந்துங்க? மேல ஆமென் சொல்லி எதிர்பார்க்க. என்ன இருக்கு தெரியுங்களா? ஒரு ஆராதனை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது மேன்மையான இடம். எப்போதுமே ஆராதனை செய்கிறவர்கள் பயத்தோடு, பக்தியோட, பரிமாணத்தோட வந்திருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் உண்மையான உடைய ஹார்ட் டச், ஹார்ட் ஃபெல்ட் வர்ஷிப். அதுதான் தாவீதுக்கு அவர் கொடுக்கப்பட்ட தலைப்பு வேற எந்த தேவ மனுஷனுக்கு கொடுக்கல. ஏன்னா தலைப்பு கொடுத்தாங்க, இவர் இவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆராதனை செய்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு ஏற்றவைகளை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிகள்? அதே அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி. ஆராதனை ஜனங்களுடைய வாயில கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஊற்றுவார். என்னங்க? You cannot just prophesy without worship. ஷாபாபாபாபா கர்த்தர் இது சொல்றார். No. The intensity ன்னு சொல்ற வார்த்தை, or the climax ன்ற வார்த்தை, or getting more closer with God என்ற வார்த்தை, or intensify என்ற வார்த்தை. ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் நதி போல வார்த்தைகளை புரள செய்வார், பாய செய்வார். ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்க. தீர்க்க தரிசனம் வரத்துக்கும் ஆராதனை ஒரு முக்கியமான பிம்பமாக இருக்கு. No worship, no prophecy. No surrender, no word of God. ஒரு நல்ல prophecy உடையவர்கள், கிருபை உடையவர்கள் தேவ சமூகத்துல ஆராதனை செய்வாங்க. நிறைய பேர் கேட்பாங்க போகிற மீட்டிங்ஸ்ல, எனக்கு டைம் ஆகுது, நீங்க ஜெபம் பண்ணிடுங்க வீட்டுக்கு. நான் சொல்றது இல்லைங்க, அரிசி எடுத்துட்டு வந்திருக்கிற, பருப்பு எடுத்துட்டு வந்திருக்கிற, காய்கறி எடுத்துட்டு வந்திருக்கிற, உப்பு எடுத்துட்டு வந்திருக்கிற, காரம் எடுத்துட்டு வந்திருக்கிற, எல்லாத்தையும் வெறுகு எடுத்துட்டு வந்திருக்கிற, நெருப்பு எடுத்துட்டு வந்திருக்கிற. ஆனா சமையல் செய்யுங்க. உங்களுக்கு ஆசைப்பட்டுச்சுன்னா இதுல நல்லா கொஞ்சம் பொடி பொடியா கொடுக்குற, வாயில மென்னு வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, போயிட்டு சேர்ந்துருங்க. என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்குது, ஆனா அது சமைக்கப்படவில்லை. சமைத்த பிறகுதான் அதை பரிமாற முடியும். ஜனங்க இருக்குது தானே, இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்க செய்திருங்க. நோ, அவர் என்னை சமைக்கணும், நான் அவருக்கு ருசியான ஒரு பாத்திரமாக மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற கீதம் என்றது? உங்களுக்கு எனக்கு தெரியல, பட் ஐ அம் டாக்கிங் டு somebody who sit at this evening. இந்த மாலையில யாரோ இடத்துல நான் பேசிக் கொண்டேன். எல்லாம் இருக்கும், ஆனா ஆராதனை உன்னை அனல் ஊட்டும், சமைக்க வைக்கும். ஆண்டவர் அதை போடுவார், ஏற்ற உப்பை போடுவார், ஏற்ற
பதவிகளை போடுவார். உன்னை ஏற்றதாக சமைக்க வைப்பார். நீ அப்பொழுது பரிமாறும் போது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு சாப்பிட்டு போவாங்க. ஏன் நிறைய பேருக்கு திருப்தி ஆகவில்லை? சமைக்காதது எடுத்து மற்றவர்களுக்கு நீங்க பரிமாறும் போது 1/4 kg சர்க்கரை எடுத்துக்கங்க, 1/4 kg டீல் எடுத்துக்கங்க, எல்லாம் வாயிலே போட்டு மென்னு குடிச்சிட்டு போயிடுங்கன்றது போல இருக்கும். That is why people are not touched, people are not satisfied. நான் அவர்களை திருப்தியாக்குவேன், நான் அவர்களை திருப்தியாக்குவேன். Nothing comes. பாருங்க, வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்பது காட் வேர்ட் தான். அதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலேயும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழே கிடையாது. அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வர்ஷிப் என்ற கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு ஈடாக ஒரு விஷயத்தை நாம் கொண்டு போக முடியும்னா ஆராதனை. ஏன்னா வார்த்தையை நீ பாடலாக மாற்று. உங்களுக்கு புரியல நான் சொல்றது? வார்த்தையை நீ பாடலாக, அதுக்கு ஆத்மபூர்வமாக பாடல் என்ற வார்த்தை. நீங்க பாடும்போது உடைய சுவாசத்தை வைத்து பாடுறீங்க. அது சங்கீதக்காரர் 150 கடைசி வசனம் சொல்றது, சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை. உன்னுடைய உள்ளரங்கத்தில் வருகிற விஷயம். It's from your inner being ன்னு சொல்லுவாங்க. Captivated, inner energy என்ற வார்த்தை. worshipக்கு ரொம்ப என்னங்க, word of Godக்கு ஈடாக இணையாக கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் get acquainted. So நீ சொல்லுற வார்த்தைக்கு worship இருந்தா நீ சொல்ற வார்த்தை ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லங்க ஒரு ஆமீன் எதிர்பார்த்த கர்த்தருடைய வார்த்தை ப்ரூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆராதனை செய். உன் வாயை விரிவாக தர, அப்பொழுது நான் நிரப்புவேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய மகத்தான காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லி எதிர்பார்க்கிறேன். சோ தீர்க்கதரிசன மரமாகிலும் சரி, அதுதான் நம்ம சொல்றாங்க, நீங்க தீர்க்கதரிசியா? நீங்க தீர்க்கதரிசியா? நமக்கு கிடைச்ச வெளிப்பாடு பாருங்க, 19 வசனத்துல நீங்க தீர்க்கதரிசியா என்று நான் காண்கிறேன். ஆராதனை ஜனங்களுக்கு தான் யார் குட் ப்ராஃபிட், யார் பேட் ப்ராஃபிட், யாரு வந்துட்டு வெறும் பணத்துக்கு இருக்கிறாங்க, யார் வெறும் பேர் புகழ்ச்சிக்காக இருக்கிறாங்கன்ற ஈஸி ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கணும். யாருக்கு தெரியுங்க? யாருக்கு? ஆராதனை செய்கிறவங்களுக்கு ஒரு லிங்க் சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏய் இல்லைங்க அவங்க மேல இருக்குது ஹாபி சரியில்லைன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆராதனை செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஐடென்டிபிகேஷனுடைய என்கோடிங் கொடுத்திருக்கோம். மற்ற எல்லாருமே மதியம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆராதனை செய்யறதா அந்த ஸ்பிரிட், உங்க ஸ்பிரிட் கூட அலைன்மெண்ட் ஆதான் தெரிஞ்சு. அது கீழே வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம். சோ நீங்க ஆராதிக்கும் போது இந்த நம்ம கடவுளை தான் ஆராதிக்கிறாங்களா, கர்த்தரை தான் உயர்த்துகிறாங்களா, உங்களோட சத்தம், மேன்மை, ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தா காட் கண்டுபிடிப்பா. ஒரு ஆமீன் சொல்லி எதிர்பார்ப்பா. விசுவாசிக்கிறீங்க? நீங்க தீர்க்கதரிசியா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உலகத்துல? நான் தீர்க்கதரிசி என்கிட்ட வான் ஆயிடுச்சு. நான் ஒரு தீர்க்கதரிசி, உன்னை கொண்டு நான் என்ன பண்றேன்? உன்னை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்றேன். உன் வாழ்க்கையே எப்படி இருக்கணும் தெரியுமா? தீர்க்கதரிசனத்தினுடைய ஜீவியமா. உன்னை பற்றி நீங்க சொல்லாதீங்க, உங்களை பற்றி தேவ ஆவியானவர் மத்தவங்க வாயில மாற்றும். ஆராதனை செய்கிறது அந்த வார்த்தை வரும். அவங்க மேல ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்குது. என் கூட உடல் ஊழியக்காரங்க வேலை செய்கிறது எல்லாமே ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, எப்போதுமே நாங்க காமனா எல்லா இடத்துலயும் டீ கடையில உட்காருவோம், குடிச்சிட்டு போவோம். டிராவல் பண்ணும்போது சும்மா இருக்கிற நேரத்துல கிடையாது. நாங்க இந்த ஊர் பட்டணத்துல இருந்து திருப்பதிக்கு, சித்தூர், ரொம்ப தூரம் போகும்போது எங்கன்னா ஒரு இடத்துல டீ குடிப்போம். நார்மலா இருக்கும். நீங்க எங்க பிரதர்ஸ், எங்க டீம் மெம்பர்ஸ் கேட்கலாம். நார்மலா சாப்பிட்டுட்டு இருப்போம். கூடவே அவங்க கொடுக்குறாங்க சாப்பிடுவோம், நாங்க கொடுக்குறோம், அவங்க சாப்பிடுவாங்க, நீங்க எடுத்துக்காங்க. இதெல்லாம் நடக்கும், எங்களுக்குள்ள நடக்கும். பட் அந்த கமிஷன் ஆபீஸ் பேரர்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியத்துக்குள்ள கண்ட்ரோல் வந்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா தூரம் போயிடும். பாஸ்டர் வந்துட்டு இப்ப வேற ரகத்துல இருக்கிறாரு, அவர் மேல ஒர்க் ஆயிட்டு ஸ்பிரிட் வேற மாதிரி இருக்குது, கிட்ட வர மாட்டான். என் கூட எத்தனோ வருஷமா 20 வருஷமா வேலை செய்கிறவங்களும் 25 இயர்ஸ் நான் எப்படி பாஸ் அவ்வளவு நாட்கள் என் கூட டிராவல் பண்ணுங்க, நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. மற்ற நேரத்துல நார்மலா பேசுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்களா, இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த அத்தாரிட்டி ஆபீஸ் பேரிங்ல வந்துட்டீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆபீஸ் இருக்கும், அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது அவர்கள் மட்டும் நீங்க மற்ற ஊழியக்காரங்க அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இதெல்லாம்
யாருங்க? நம்ம கூட இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. ஏய் பாஸ்டர் நான் போய் பேச மாட்டேங்க, நீங்க போய் பேசுங்க. ஏய் அவர்கிட்ட போக முடியாதுங்க, பாஸ்டர் அப்படி பண்றாரு, நாங்க அபிஷேகம் ஒரு மேல கிருபங்க, நீங்க எல்லாம் ரொம்ப பிளஸ்டுங்க அப்படி நம்ம டீம் உங்களுக்கு சொல்லிருப்பான். எப்போதும் அவர் கூடவே இருக்கிறீங்களே, என்ன எனர்ஜிங்க பாஸ்டர். நைட்டு 7 மணிக்கு அவரு மைக்கை எடுத்தாருன்னா வந்துட்டு விடிய காலை 4 மணி வரைக்கும் அவர் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாரு. என்ன இருக்குதுங்க? So அந்த experience of God, worship can change a lot of things. அதனாலதான் ஆராதனைக்கு வராதவர்களை நாங்க பிரயப்படுத்திக்கு போவோம். ஏன்னா ஆராதனை தான் ஆயுதம். ஆராதனை என்னங்க? ஒவ்வொரு தேவ மனுஷன் என்னதுங்க? ஆயுதம். ஆயுதம் என்னங்க? வெப்பன். உடைய பட்டயம். அந்த பட்டயத்தை வைத்துதான் நீங்க என்ன செய்ய முடியும்? யுத்தத்தை செய்ய முடியும். நீங்க எதுவுமே ஆயுதத்தை எடுத்து போகாத, நான் டைரக்டா போய் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன்னா, அந்த ஸ்பிரிட், the bad spirit நம்மள அட்டாக் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமென் சொல்லுங்களா? நீ கீழானவர்கள் அல்ல, நீங்க யார் தெரியுங்களா? மேலானவர்கள். ஆண்டவர் இந்த மலை மேல உன்னை அமர வைத்திருக்கிறார். மத்திய 8 நீங்க வாசிக்க கேட்கும்போது வசனம் சொல்லுது, அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். இன்னும் கீழே போக அவர் வல்லமை உள்ளார். யாரை தொட, யாரை மாற்ற? நம்மை போல அநேக ஜனங்க எங்க இருக்கிறாங்க? மலைக்கு கீழே இருக்கிறாங்க. நீங்க யாருங்க? மலைக்கு மேல இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பிளஸிங் தெரியுங்களா? நீங்க ஆராதிக்கிற தேவன் இன்னும் ஆராதிக்கவே ஆரம்பிக்கலீங்க. நீங்க எவ்வளவு ஃபாஸ்ட்ல போனாலும் இருக்கிறீங்க தெரியுங்களா? You are such a blessed generation. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆனா மத்திய 8 வாசிக்க கேட்கும்போது அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக. சோ நீங்க இருக்கிற இடத்துல இன்னும் திரளான ஜனம் வராத ஏங்கிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்ச பிரிவிலேஜ் என்ன தெரியுங்களா? என்னங்க பிரிவிலேஜ்? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஸ்லாக்கியம், பாக்கியம் என்னங்க? உன்னை படைத்த தேவனே மலை மேல் உட்கார்ந்து நீங்கள் ஆராதிக்கிற ஜனங்களாக ஒத்தாசை வரும் பரவலுக்கு நேராக என் கண்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திற்கு. அவ்வளவுதான் வசனம். உன் கால்களை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிற தேவன் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்ல. என்னத்துக்கு அவர் உறங்குறதுல தூங்குறதுல? அவருடைய ஜனங்களுடைய ஆராதனையில அவர் எப்பொழுதுமே கலந்து இருக்கிறார். நாமும் சொல்லி தருவாங்க, God is always involved in his people's worship. நீங்க ஆராதித்து பாருங்க, கர்த்தர் கேட்டுட்டே இருப்பார். He loves worship. He's got a heart for worship. He belongs to people who worship him. அவர் யாருக்கு சொந்தம் தெரியுங்களா? யாருக்கு சொந்தங்க? ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவர் சொந்தம். நீங்க என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே நீங்க என்னோட சொந்தம். எப்ப சொல்லுவீங்க? எப்ப சொல்ல முடியும் இந்த வார்த்தை? ஆராதிக்கும் போது நான் சொல்லுவேன். உன் கண்கள், உடைய கண்ணீர் அவருடைய பாதத்தை தொடும். உடைய கைகள் வானத்தை தொடும். உடைய முழங்கால் பூமியை தொடும். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் இருக்கிற உடைய கண்களுடைய என்னதுங்க? கண்விழி. இந்த கண்விழி எப்போதுமே உன்னை படைத்த தேவனை துடித்துக் கொண்டிருக்கும். எப்பொழுது நான் உண்மை காண்பேன்? எப்பொழுது உமக்காக நான் ஏங்குவேன்? எப்பொழுது அவனுடைய சமூகத்தை நான் தொடுவேன்? என்னுடைய கைகளை நான் உயர்த்துகிறேன். என் கைகளை நான் உயர்த்துகிறேன். என்னுடைய கால்களுடைய முழங்கால்கள் ஆண்டவரே பூமியை தொடட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே என்னுடைய கண்கள் இருக்கிற கண்ணீர் உம்மை தொட்டு 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 என் ஜனங்களை மாற்றும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? Nothing happens without worship. Nothing happens. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்க இயேசுவின் நாமத்தினால பேய் ஓட்டுவோம்னு சொல்லிட்டு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பட் ரீஃபியூலிங் எனர்ஜி வர்ஷிப் தான். நீங்க என்னைக்குன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. சர்ச்ல இருக்கும்போது பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, மீடியா டீமுக்கு ஒரு பாட்டு பின்னால போட்டு விடுன்னு கேட்பாங்க. ஒரே பாட்டு போடு, ரிப்பீட்டடா போட்டுட்டே இருக்கும். சொன்னா சேஞ்ச் பண்ணுங்க, மெத்தட் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். இங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா சாங் கூட கனெக்டடா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. எத்தனோ ஆண்டுகளாக அதை செய்யும். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில கூட பின்னால
ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும். A heart of worship. ஏதோ ஒரு விஷயம் சைலன்ஸுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை, நிதானத்துக்குள்ள மௌனத்துக்குள்ளும் கர்த்தர் பேசுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்களா? இந்த மியூசிக்குடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா MUSIC. என்னங்க மியூசிக்? MUSIC. அதானே மியூசிக் உடைய அர்த்தம். கரெக்டா? Me and sickness. ஆர் என்னங்க மியூன்றது பாத்தீங்கன்னா மீ, நானும் வியாதியும். நானும் மியூசிக்கு மீ அண்ட் சிக்னஸ். அந்த மியூசிக்குள்ள வர்ஷிப்ல கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலகத்துல காதல் தோல்வியில இந்த மியூசிக் போட்டா அவங்களும் சோகமாயிடும். காதல் ஓவியமா மாறிடுவாங்க, மௌன ராகமாவும் மாறிடுவாங்க. இந்த இதெல்லாம் அப்போ அவங்க அந்த மூட் ஸ்விங்க சிக்னஸ், அத SICK என்ற சிக் மியூசிக்ல பாத்தீங்கன்னா கே போட்டீங்கன்னா என்ன இருக்கு தெரியுங்களா? சிக் ஆயிடும். நானும் மியூசிக் சேர்ந்து என்னங்க சிக் ஆயிடும், பலவீனமாயிடும். வர்ஷிப் அதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா பலனாயிடும். உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல. நானும் பாடும் ரெண்டு சேரும் போது நான் பலவீனாயிடுவேன், டே தூங்கி போயிடுவேன். ஐயோ இந்த லவ் சாங் திருப்பி போட்டு கேட்கலாம், அஞ்சலி கேட்கலாம், இதெல்லாம் வரும் பாட்டுக்கு கண்டிப்பா என்ன வரங்க கேட்டுட்டே இருக்கும். இது இன்னும் மாடர்ன் ட்ரெண்ட்ல என்னதுங்க நிறைய. சோ ஆராதனை உள்ள வரும்போது ஆண்டவர் சிக்னஸ் தருகிறாரு, நீயும் ஆண்டவர் வர்ஷிப்பராக மாற்றுகிறார். வியாதியை தொடுத்துகிறதுக்கு ஆராதனை அவசியம். பேதுருடைய வீட்டுக்கு ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து போகிறார். அவருடைய மாமியார் படுக்கையில படுத்து இருக்கிறாங்க. கர்த்தர் அவரை தொட்டு சுகமாக்குறார். அடுத்த நிமிடமே பணிவிடை செய்ய வந்துட்டார். ஆராதனை செய்கிற ஜனங்க அடுத்த நிமிடம் என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆராதனை என்றது ஏற்றுக்கொள்வது அல்ல, ஆராதனை என்றது கொடுப்பது. ஜெபம் ஏற்றுக்கொள், எனக்கு தாங்க. வசனம் என்னை உயிரோட மாத்துங்க. ஆராதனை உமக்கு சொந்தமான. துதி கனம் மகிமை உங்க ஒருவருக்கு தான். இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறீங்களா பாடும்போது? துதி கனம் மகிமை எல்லாம் யாருக்கு சொன்னாங்க? உங்க ஒருவருக்கு தான் சொன்னாங்க. ஆனா ஜெபத்துல கேட்கும்போது, காட் எனக்கு ஒரு புது டிவி கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு புதிய R15 பைக் கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு புதிய வீடு தந்தா, இது எல்லாமே எனக்கு உரியதான் கேட்பேன். வேர்ட் ஆஃப் காட் எனக்கு பலவீனமா இருக்குது, உங்க வார்த்தை அனுப்பி என்ன சுகமாக்குன்னு கேட்பீங்க. ஆனா வர்ஷிப் மாத்திரம் உங்களுக்கு ஒரு பீஸ் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு காட். உன்னுடைய தேவனுக்கு நீ கொடுக்கிற சிறந்த காணிக்கை, the best of the best. நீங்க உங்களுடைய பெஸ்ட் கொடுக்குறீங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். not everybody is the same ன்னு சொல்லு. உங்களுடைய பெஸ்ட் நீங்க காட்க்கு என்ன பண்ணணும்? கொடுத்தே. அதான் வாரம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுடைய பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுத்தே கொடுக்கணும். கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த இடத்துக்கு வருவீங்க. ஆண்டவர் மூலியமா அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். God உன்னை பில்ட் பண்ணுவார். உன்னுடைய வர்ஷிப் மூலமாக யாராவது ஒரு குடும்பம் தொடரணும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. பாடிட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. நீங்க பாடுறீங்க, ஆண்டவரை தொட்டாருன்னு சொன்னா அதுதான் உண்மையான வார்த்தை. Always focus on the lyrics, the word that present the destruction to Satan. நீங்க பாடுற வரிகள் பிசாசு ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி வரிகள் கொண்டு. இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல டிசப்பாயிண்டடா வரும். when you start worshiping God, சிஸ்டம் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆராதிக்கிற ஜனங்களும் கர்த்தருக்காக தீர்க்கதரிசிகளாக மாறுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியல. என்னங்க ஆராதிக்கிற ஜனங்களும் என்னமா மாறிடுவாங்க? யாருங்க? தீர்க்கதரிசியை நாடாதீங்க, நீங்களே யாரா மாறிடுவீங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி ஆண்டவர் உங்களுக்கு தருவா. அப்படிதான் ஒர்க் ஆகும். அப்படிதான் God உங்களை பில்ட் பண்ணுவார். ஆண்டவர் உருவாக்குவார். உருவாக்குறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நாம் மலைகள் மேல் என்னுடைய முன் பிதாக்கள் உம்மை ஆராதித்தார்கள். யோவான் 4:20 21.
ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. 20க்கு போலாங்க. 4:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையின் மேல் தொழுது கொண்டு வந்தார்கள். சோ நீங்க யாருங்க? நீங்கலாம் அந்த மலை மேல் இருக்கிற தொழுது கொள்ளுகிற worshipers. எந்த மலை மேல? கிறிஸ்து என்ற சபை மேல நீங்க எல்லோருமே தொழுது கொண்டு இருக்கிறீங்க. இன்னொரு தரப்புல இருக்கிற ஜனங்க மலைக்கு கீழே இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட ஜனங்க எங்க போயிருக்கிறாங்க? கர்த்தர் கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? மேல இருக்கிறோம். யாருன்னா உன கீழே தட்டி விட்டா கீழே உருண்டி கீழே விட முடியுமா? எஸ். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார். So worship careful-ஆ இருக்கட்டும். ஆண்டவருடைய ஸ்தானத்தை தான் உயர்த்தினார் தவிர்த்து நமக்குள்ள பெருமை வந்துவிடாது. எதை உயர்த்தினார் ஆண்டவர்? நம்முடைய ஸ்தானத்தை தான் உயர்த்தினாரை தவிர்த்து நமக்குள்ள என்ன வரக்கூடாதுங்க? பெருமை ஆளுகை செய்யக்கூடாது. சோ அந்த வசனம் முடிய கொண்டு போவாங்க. கீழே நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுவதை நீங்க நம்பு. மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல. என்னதுங்க இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, சர்ச்ல மட்டும் ஆராதனை இல்ல, ஒவ்வொரு வீடும் கர்த்தருக்கு ஆண்டவர் ஆலயமாகவே மாத்தி கொண்டு இருக்கிறார். வெறும் சர்ச்ல மாத்திரம் பாடக்கூடாது. எங்கெல்லாம் பாடமா? உங்க வீட்லயும் பாடலாம், நீங்க போகிற வேலை ஸ்தலத்திலும் பாடலாம், தெருவிலும் பாட முடியுமா? பாட முடியாதா? என்னதுங்க எக்ஸ்பெரிமெண்ட் சர்ச்ல பண்ணக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட் எங்க பண்ணுங்க? வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீட்ல ஆராதிக்கணும், தெருவில் போகும்போது ஆராதிக்கணும், ஆண்டவர் உயர்த்தணும். கரெக்டா இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வீக கூடாரமே கேட்டுக்கிறீங்க அந்த பாட்டு? தெய்வீக என் தேவனின் தேடி ஓடி வந்தோம் திகிற்றாத பாக்கியமே, மகிமை 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 என்ற ஒரு பாடல், ரொம்ப அருமையான பாடல். நம்ம ஃபாதர் பிரெக்மன்ஸ் பாடி இருக்கிற பாடல் தெய்வீக கூடாரமே. கர்த்தர் வசிக்கத்தக்கதாக நம்முடைய ஆராதனை இடமா மாத்தி. எப்போதுமே God's power is beyond description. அதான் ஏசப்பா சொல்றாரு, வெறும் மலை மேலே எருசலேம்ல மட்டும் அல்ல, எங்கெல்லாம் ஆராதிக்கலாங்களா? எங்கும் பிதாவை நோக்கி தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் கண்டிப்பா வருகிறது. தேவ ஜனமே மறக்காதீங்க, அது நீங்களா விசேஷமானவர்களாக இருப்பீர்கள் சொல்லி கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. நிச்சயமா ஒரு நாள் வரும், நீ வேலை செய்கிற இடத்துல நீ தேவனை ஆராதிக்க, உங்க வீட்டுல ஒரு ஆராதனை பறக்கும். God is going to help you in such a way that you're going to write songs for God. கர்த்தருக்கு என்ற பாடல் வரிகளை எழுதுகிற அளவுக்கு கர்த்தருடைய மாற்றம். ஒரு சிறு குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தான் மோர் லவ் மோர் பவர் என்ற ஒரு பாடல். ஒரு சிறு பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். கேட்டுக்கிறீங்களா அந்த பாட்டு? தெரியாது. மோர் லவ் மோர் பவர் மோர் ஆஃப் யூ இன் மை லைஃப். அந்த பாடல் தான் ஃபாதர் பிரெக்மன்ஸ் ஐயா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா அப்படிங்கிற பாடலை அவர் கொண்டு வந்தார். ஒரு ஆமீன் சொல்லி நின்றுப்பாங்க. என்ன பண்ணிட்டாருங்க பாடலுடைய? ஒரு சிறு பிள்ளையுடைய பாடல் உலகம் எங்கும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டச் ஆகிற அளவுக்கு மாறிச்சு. No worship, don't expect anything happening. worshipக்கு முக்கியம் கொடுக்கல நீங்க நினைச்சுக்கங்க, உடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு ஸ்டெபிலிட்டி உடைச்சு உடைய பேலன்ஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா the energy, the worship. வண்டி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் வண்டி ஸ்டேபிளா நிக்கும். அதுக்கு பிறகு உன் காலை ரெண்டா விரிச்சிட்டு உட்காரணும். அந்த பெட்ரோல் ஆர் அந்த ஃபோர்ஸ், அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கும். that is called worship. ஒரு கிறிஸ்துவின் அழகு என்ன தெரியுமா? worship ஆராதிக்கணும். இரவும் பகலும் அவர் என்ன பண்ணுங்க? ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், உயர்த்தணும். அதான் அந்த வசனம் சொல்கிறது. என்னது? ஒரு நாள் வரும், எல்லா இடத்திலும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தொழுது கொள்ளும்படியாக காலம் வருகிறது. நீங்கள் அறியாதவைகளை என்ன பண்றீங்க? ஆஹா, நாங்கள் அறிந்திருக்கிறதை நாங்கள் என்ன பண்ணுவோம்? தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு
யூதர் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். உங்களுக்கு இன்னொரு சத்தியத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் யூதர்களை காட்டிலும் ரொம்ப விசேஷமானவங்க. கிடைச்சது அவங்க தான் ஃபர்ஸ்ட், ஆனா பெற்றது நாம தான் ஃபர்ஸ்ட். என்னதுங்க கிடைச்சது யாருக்கு ஃபர்ஸ்ட்ங்க? யூதருக்கு தான் கிடைச்சு, ஏசப்பாவுக்கு தான் கிடைச்சாங்க. ஆனா பெற்றுக்கணும் பாருங்க யாருக்கு ஃபர்ஸ்ட்? நாமும். அவங்களுக்கு கடைசி காலத்துல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்கும். இப்ப அவர்கள் பாரம்பரிய ஆராதனை செய்கிறாங்க. இந்த ரெட் ஈஃபர் என்ற ஒரு மாடை கொண்டு போய் பலியிட்டு இவையெல்லாம் இப்ப செய்துட்டு இருக்கிறாங்க. அது நடக்கும், அது நடந்துட்டே இருக்கும். கிறிஸ்துவ வெளிப்படுகிற நாள் வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கும். அதுக்குள்ளேயே கிறிஸ்து என்ற சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்தானவன் வெளிப்படும் போது அது இன்னும் உக்கிரத்துக்கு போகும். அவன் போயிட்டு இப்ப தேவாலயத்துல போய் அமருவான். அதுக்கு பிறகுதான் ஜனங்க வந்துட்டு உணர்வாங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு கங்காசனத்தின் காலத்தை நாம் செய்து விட்டோமே என்ற நேரத்தை தான் கர்த்தர் தாமே தன் ஜனங்களை அவர் தேடுவார், சந்திப்பார். அதுக்குள்ள உலகத்துல பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதை காண நீயும் நான் இருக்க மாட்டேன். ஏன்? ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணுவாங்க? ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிறகு இரண்டாவது வருகையில அவர்களை என்ன பண்ணுவாங்க? அவரையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். பட் ஆண்டவர் நம்ம சர்ச் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் தி கிரியேட்டர். கர்த்தர் தாமே தன்னுடைய சபையை நாடும்படியாக தேடும்படியாக அவர் வர மிக ஆவலோடு இருக்கிறார். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. எதை மிஸ் பண்ணக்கூடாது? காடுடைய அந்த பரிபூர்ணமான அழைப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதருடைய சத்தத்தோட என்ன பண்ணுவாருங்களா? வானங்க மேல அவர் தேவ ஜனங்களோட அநேக பரிசுத்தவானோட அவர் கீழே இறங்கி வருவார். நாமளும் அவரை எதிர்கொண்டு என்ன பண்ணுவாங்க? அவரை சந்திக்கும்படியாக போவோம். எதிர்ப்பு விசுவாசிகள் பரலோகத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா? எவர்லாஸ்டிங் வர்ஷிப், நித்திய ஆராதனை போயிட்டு இருக்கும். யார் ஆராதிப்பாங்க? இப்போ வரைக்கும் தூதர் ஆராதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு யாராவது ஆராதிப்பாங்க தெரியுங்களா? தூதர்களோட இணைந்து நாமும் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ இங்க ஏன் அப்போ ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வச்சு இவ்வளவு எஸ் காட் இஸ் ட்ரைனிங் யூ, உங்களை ப்ரிப்பேர் பண்றார். நீ அந்த ப்ரிப்பரேஷன்ல பாஸ் ஆனதான் பரலோகம். இங்க ப்ரிப்பரேஷன்ல நீ பாஸ் ஆகலன்னா பரலோகம் நிச்சயமாக கிடையாது. God is preparing every person. நான் ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சி கேட்டேன். அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான வர்ஷிப், ரொம்ப அழகா வர்ஷிப் பண்ணுவாரு. அவர்தான் உட்காந்து கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவருடைய சில வேஸ் நானும் ஃபாலோ பண்ணுவேன். அந்த டச், ஃபீல், மியூசிக், எசன்ஸ் ரொம்ப நிதானமா அப்படியே சும்மா சோக் கொடுத்து எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போய் டச் பண்ணுவாரு. பாருங்க, வேற லெவல்ல பரலோகத்துல உட்கார்ந்து அவர் சொன்ன விஷயம், அவரு ஒரு பயங்கரமான நிகழ்வு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற வேலையில, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் போராடிட்டு இருக்கிற வேலையில அவர் கர்த்தர் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் ஆராதிக்கிற ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. கீபோர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ஆக்டிவ், அப்படியே பியானோலாம் பாத்தீங்கன்னா this is 66 and 88 ன்னு சொல்லிட்டு கட்டங்கள் போவாங்க. ஒரு கட்டம், 2 கட்டம், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க 12 கட்டம், 20 கட்டம், 20 அந்த மாதிரி லெவல்ல எடுத்துட்டு போறாங்க பாட்டல் கூட. நாம வரும் 2 கட்டத்துல படுதா நமக்கு திணற வந்து மூச்சு அடிக்குதுன்னு சொல்றாங்க பாரு அப்படின்னு இழுக்கும். ஆமா, தேவ தூதர்கள் பாடுகிற வரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. பட் எனக்கு கேள்வி என்னன்னா, அவ்வளவு அழகா பாடுறதுடைய ஆராதனைக்கு ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாடவே தெரியாது நம்ம சுத்தி பாருங்க, இந்த பாடல் ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட். It's not about sound, it's about heart. நான் சொல்லுகிறது பார்த்தேன், சத்தம் அல்லையா, எந்த இருதயத்தோட தேவனை தேடுகிறார். அவரை மீட்டெடுத்த கொல்லப்பட்ட ஜனங்கள் அவரை ஆராதிக்கிறது அவர்களோட சந்தோஷம் இருக்கும். நன்றி ஆண்டவரே, இந்த தகுதிக்கு நாங்கள் பார்த்தீர்கள். நல்ல ஒன்றுமே ஒரு காரியமே செய்யாத தேவதூதர்களுக்கு அவர்கள் அவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. எல்லாவற்றும் நடப்பித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னோட இருந்த தேவனுக்கு என் ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்காத வேற எந்த பலிகளை செலுத்தினா அது பூர்ணமா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. ஆராதனை மீன்ஸ் கீழ்ப்படிதல் என்பது இன்னொரு அர்த்தம். ஆராதனை சொன்னாங்க கீழ்ப்படிதல். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்.
பலிகளை செலுத்துகிறேன்னு சொல்லி போயிட்டான். நான் சொல்ற பலிக வேணாப்பா, எனக்கு கீழ்படிதல் தான். சரண்டரன்ஸ் பிஃபோர் காட், அர்ப்பணிப்பு. நீங்க யாத்ராக புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்துல ஒரு எரிச்சலான வார்த்தையாளர் பேசுகிறார். யாத்ராக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லின வார்த்தைகள் பார்க்கணும். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள். ஆஹா, உன்னை அடிமைதன வீட்டாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, எகிப்துல கர்த்தர் மோசை கொண்டு என்ன சொல்லி வெளியே கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? இந்த ஜனங்களை விடுதலை செய், அவங்க தேவனை நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி தான் போடுவாங்க. என்னங்க ராஜா என்ன கேட்டாருங்க? விடுதலாக்கு என்னத்துக்கு விடுதலாக்கணுமா? இந்த ஜனங்க என்ன பண்ண, அவங்க கடவுளை 430 ஆண்டுகளாக ஆராதனை செய்யாத இருக்கிறாங்க. மலைகள் மேல போய் அவர்கள் ஆராதிக்கணும். அதுதான் சினாய் மலை என்ற ஒரு மலை வேதத்திலே ரொம்ப பரிசுத்த மலைன்னு சொல்லி பாருங்க. ஒரு கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா சினாய் மலை மேல கர்த்தர் இறங்கி வரும்போது அக்கினியாக மாறிடுச்சு. ஆண்டவர் இடத்துல சொல்றார், அவங்களுக்கு சொல்லிட்டு மலை கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாக நாளைக்கு உங்க நடுவுல பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் இறங்கி வரும் மலை அப்படியே பற்றி எரியுதுதான். அப்படியே ஓடி போறாங்க. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, மோசே இது சரியான கேண்டிடேட் நீதாமா, நாங்க வர மாட்டோம், நீ அனுப்பு போ அப்படின்னு சொல்லி மோசே அனுப்பி விடுற. மலை மேல இறந்து மலையை பற்றி எரியுதுதான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுமா, இன்னைக்கு சவுதி அரேபியால இருக்கிற காரியங்கள் ரியாலிட்டி அரேபியக்காரர்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவங்க மனசு வரல. அதனால்தான் நியான் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒயிட் லைன் சொல்லி ஒரு பண்ண போறாங்க. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு டவரை ஒரு பண்ண போறோம். நாங்க இன்டர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு எடுத்து போய் காமிக்கிறதுலாம் இந்த சீனாய் மலை எகிப்துல தான் காமிப்பாங்க. கேத்ரின் அப்படின்ற ஒரு இடத்துல அப்படிதான். ஏன்னா அந்த இடத்துக்கு நாம போயிருக்கிறோம், பாஸ்டர் போயிருக்கிறாங்க, சிஸ்டரும் போயிருப்பாங்க. எகிப்துல கொண்டு போய் காமிப்பாங்க. அது அவருடைய உண்மையான மலை பார்த்தீங்கன்னா அரேபியா பெனின்சுலால இருக்குது. அந்த மலை எரிச்சி இருக்குது. இன்னைக்கு நிறைய ஜனங்க போய் பார்க்கிறாங்க, கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க, மலை மேல ஏறுறாங்க, மலையை எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு வல்லமை இருக்கும். மோசே பார்வோன் இடத்துல பேசும்போது பேசப்பட்ட வார்த்தை தெரியல, இந்த ஜனங்களை விடுதலை செய், அவருடைய தேவனை அவர்கள் ஆராதிக்கணும். ஆராதனை செய்கிறதுக்காக தான் ஆண்டவர் தண்ணீரை 2ஆக பிளந்து வட்டாந்தரலை ஆண்டவர் என்ன பண்ணாங்க, நீ ஆராதிக்கிறதுக்கு தடையாக எதிர்த்து ஆண்டவர் அது உடைச்சிட்டு தான் உன்னை வெளியே கொண்டு வரா. இயேசுவின் நாமத்தினால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ தயவு செய்து சாதாரணமாக எண்ணாத, உன்னுடைய ஆராதனைக்கு கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால். Don't underestimate God. Never underestimate God. ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கு யார் தலையை நின்னாலும் எடுத்துருவார், லிஸ்ட்ல வெளியே தூக்கி போட்டுருவார். அது அரசனகர் கீழே தள்ளிடுவார். இல்லங்க சமுத்திரம் என்ன ஏமாத்தினாங்க, நிக்கமா ஆண்டோருடைய சமுத்திர 2ஆ பிளந்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷூஷ் கெனால ஏதோ ஒண்ணு இருக்குது, பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அந்த எகிப்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள ஒரு டனலை போட்டு ரோட போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க போகிறதுக்கு நீங்க போய் பாருங்க. என்ன மாதிரி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. Nobody can deny. So ஆண்டவர் உங்களை எகிப்து வீட்டுல கொண்டு வந்த ஒரே நோக்கம், நீங்க அவரை ஆராதிக்கணும், உண்மையோட ஆவியோட ஆராதிக்கணும். மற்றது எல்லாமே செகண்ட் கிளாஸ் தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு க்ளோஸ் கொண்டு போக முடியும்னா உங்களுடைய வர்ஷிப். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈடா கிட்ட கொண்டு போக முடியும்னா அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவராக. அவருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கூட 2 தூதர்கள் காவலாக இருக்கிறார். உன்னுடைய ஆராதனைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது உனக்கு தெரியாது. You have no clue. ஆராதனை செய்வது அவர் வெளியே அல்ல, ஆராதனை செய்வது அவர் உனக்குள் வாசம் செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். When your praying is outside, குடுங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என் ஹார்ட்டை டச் பண்ணுங்க ஆண்டவரே, என் மூளையை டச் பண்ணுங்க ஆண்டவரே,
என் சரீரத்துல ஒரு வியாதி இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. பிராயா பட் வர்ஷிப்ல நீயும் தேவனும் ஒன்றாக இணைக்கிறீங்க. The intensity ரொம்ப ஃபயர். அதுதான் சிலர் ஆராதனை செய்வது ஷிவரிங் வரும், அவங்க உடம்பே லகுவா மாறும், அப்படியே லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் டச்சும். அவங்க அறியாமலே கண்கள் விழிந்து தண்ணீர் புறப்பட்டு ஒளிவாங்க. அவங்க அறியாமலே 2 கைகளை தூக்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஏசப்பா, இந்த பாவியை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? உண்மை ஆராதிக்கிறதுக்கு நாங்க தகுதி இல்லாதவர அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. பாடல் ஜெபமே வந்திருக்காது, வாயில ஜெபமே புறப்பட்டு இருக்காது, அந்த பாடல் நம்மை தொட்டிருக்கும். That is intensity, God. So worship brings your spirit and God's spirit together. Prayer is a requisition. ஜெபம் ஒரு கேக்குது, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஒரு வேண்டுதல். ஆராதனை என்றது வேண்டுதல் அல்ல. ஆராதனைக்குள்ள நீ நுழைவ, உன் உள்ளறைக்குள் உன்னை நுழைப்பதா. அந்த வைப்ரேஷன் இஸ் டிஃபரெண்ட். யூ ஹேவ் நோ க்ளூ. அதுக்கு தான் நிறைய ஜனங்க ஆராதனை செய்யாத நிறைய டைம் பிரேயர் 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 ப்ராபசி 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 போயிடலாம். ஸ்டெபிலிட்டி அவர்கிட்ட இல்ல, மைண்ட் வேவரிங்கா இருக்கும், இப்படி 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 சிதறிட்டே இருக்கும். பட் காடோட ஸ்பிரிட்ல வரும்போது ஆண்டவர் அவருடைய ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். He waits or he waves the spirit. ஆவியில் அவர் என்ன செய்யறாங்க? நிறுத்தி பார்க்கிறார். worshipக்கு ஒரு பவர் தெரியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம சர்ச்சுக்கு போலாம்னு சொல்லி வரோம். இன்னும் சிலர் லாஸ்ட்ல போனா நல்லா இருக்கணும், ஆனா அந்த துவக்கத்துல உள்ள என்ட்ராவதுக்கு அவங்களுக்கு ஹார்ட் வராது. எப்பொழுதுமே ஒரு நல்ல கிறிஸ்தவன் தன்னுடைய ஆராதனைக்கு முன்னால என்ன பண்ணுங்க? முதலாக தேவனுடைய சமூகத்துல பிசாசு ஒரு நாள் விடாது. காரணம், நீ மாறிடுவியே, விடாது. அதான் வசனம் சொல்றாரு, அடிமை தினமாக எகிப்தின் வீட்டில் உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன், உனக்கு முன்பாக வேறொரு தேவர்கள் என்னை அன்றி வேறொரு தேவர் உனக்கு உண்டா இருக்க. ஆராதனைக்கு ஏன் வேறொரு தேவன் ஆண்டவர் கொண்டு வருகிறார்னா, நம்முடைய டைம் காடுக்கு கொடுக்கிற பதில வேற எல்லாரையும் நம்ம அந்த இடத்துக்கு பொசிஷன் கொடுக்கிறோம். காட்னா காட், காடுக்கு ஈடானவங்க யாருமே கிடையாது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, ஊழியக்காரர், ஊழியக்கார அம்மா, பிள்ளைங்க, யாரை ஈடுபடுத்தலாம்? ராஜாக்கள், சொல்லுங்களேன், யாரே அவருக்கு கிட்ட கொண்டு வரக்கூடாது. வீட்டுலதான் உறவு, கர்த்தர்கிட்ட வந்து அந்த உறவு தான் மேலான உறவு. வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு உண்மையா அந்த வீட்டுக்கு இருக்கிறோமோ அதுக்கு மேல உண்மையா கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கணும். எனக்கு முன்பாக உத்தமமாக நீ நடந்தார், எனக்கு முன்பாக நீதியாக நீ நடந்தார். worship இதெல்லாம் delete பண்ணணும். எல்லா fragile, எல்லா காம்ப்ளிகேஷனான விஷயங்களை கட் ஆஃப் பண்ணி காட்களை இணையத்தக்கதாக மாறும். ஏனோக்குடைய பரிமாணம் எப்போதுமே வானத்தை நோக்கி அழுதுட்டே இருப்பார். இது ஏனோக்கு என்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ராட்சதர்கள் இருந்த காலகட்டத்துல ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப பயங்கரமான நேரத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஆனா வேதம் சொல்றது, ஆதியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24, 25 ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையில அவர் காணாமல் போய்விட்டார். என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா? நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை எந்த அளவுக்கு தேட தெரியுமா? உன்னை இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு தேடும். மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் தான். I give lot of preference to lot of things, but என்னோட high time worship சின்னதா இருந்தாலும் கண்ணியமா இருக்கும். The new call God, இறைவா, தேவா, கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, இறங்கி வாங்கன்னு சொல்றது, அந்த intensification is really different. உனக்கு ஈடாக யாரை நீ தேவர்களாக வைத்துக் கொள்ள. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஐகானிக் ஃபிகர்ஸா இருக்காங்க. சிலருக்கு ஃபுட்பால் வாட்ச் பண்றவங்களுக்கு என்னங்க, எனக்கு இன்னாரு இவங்களுக்கு எனக்கு குருமாரா இருக்கிறாங்க, ரொம்ப நாளா இருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு பிலிம்ல நடிக்கிறவங்களுக்கு எனக்கு இவர்தான் குருமாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் சிலருக்கு வந்துட்டு எனக்கு இவங்க ரொம்ப நாளா இருக்கிற. யாருக்குமே குருமாரா மாற முடியாது கர்த்தரை தவிர்த்து. உடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தயவுசெய்து delete பண்ணிட்டு காட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எந்த தேவர்களுக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க.
பூமியில யாருமே நீங்க நல்லவர்கள்ன்றதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களே கிடையாது, கிடையவே கிடையாது. காட் ஒண்டிதான் அந்த நல்லவர்ன்றதுக்கு பார்த்துதான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார். உனக்கு வேற ஒரு தேவர்கள் வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். வேணான்றார். எதுக்குமே என்ன பண்ணாத, நீ ஈடாக இணையாக வைக்காத. எனக்கு ரொம்ப டச்சான விஷயம் பாத்தீங்கன்னா, உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணாக என்ன பண்ண கூடாது. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் என்ன பண்ணாத. இந்த ஒரு க்ளூ சொல்லு. நீ சும்மா தேவனுடைய நாமத்தை நீ என்ன பண்ணாத. பட் ஆராதனை ஒண்டிதான் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். 1000 வாட்டி இயேசுவே சொன்னாலும் விட்டுருவார். ஆராதனை என்ன பண்ணலாம்? என்னங்க பரிசுத்த, நீங்க பரிசுத்த, நீங்க எப்பொழுதுமே இப்ப சொல்லுங்க, இப்போ இது வீணாக இருக்குமான்னு கேட்க. ஆராதனை ஒண்டிதான் நீங்க நான் ஸ்டாப்பாக தேவனை உயர்த்த முடியும். பட் 27 நீங்க வாசிக்க கேட்கும்போது சும்மா கர்த்தருடைய காட் பிராமிஸ் அப்படின்றாங்க பாருங்க. வீணாக சொல்ற வார்த்தை அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனா வர்ஷிப்ல நீ பல கோடி வாட்டி ஆண்டவரை கூப்பிட்டாங்களோ அவருடைய நாமத்துக்கு மகிமை தான் உண்டாகும். இயேசுவின் நாமத்துக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா வானத்திலும் அவருடைய பேரை போல ஒரு அழகான பேர் இல்ல. பூமியிலும் ரட்சிக்கத்தக்கதாக வேறொரு நாமத்தை அப்போஸ்தலர் புத்தகம் 4:12 சொல்றது வேறொரு நாமம் அல்ல. பூமியின் கீழே கூட அவரை போல ஒரு அழகான நாமம். இந்த வசனம் சொல்றது அவருடைய நாமத்தை சும்மா கூடாது. ஆனா ஆராதனையில அவர் நாமம் தான் என்னோட இருதயத்தின் துடிப்பு, என் ஹார்ட் பீட்ன்ற பாருங்க. லப்பு டப்பு லப்பு யாருங்க? யா வேன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா யா ன்னு சொன்னா இன்னே, வேன் பாத்தீங்கன்னா எக்ஸே. சோ தேவன் எப்படி படைச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா, நம்ம அவரை சுவாசிக்க யாவே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யானா உள்ள இழுக்கும், காத்து உள்ள வரும். வேன் சொன்னா வெளியே போமா. சோ நீங்க விடுகிற மூச்சில கூட ஆண்டவருடைய ஆராதனை இருக்கு. அதுதான் சங்கீதக்காரர் 156 சொல்ற, சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை. God எப்படி டிசைன் பண்ணிக்கிறார்னா, உன்னுடைய உள்ள இருக்கிற எல்லா போர் சிஸ்டமும் God உயர்த்தத்தக்கதாக இருக்கும். It's the highest level of worship. அதுதான் ஆராதனை செய்யணும். God உடைய இன்டென்சிட்டி ஃபீல் பண்ணீங்க, ஆண்டுடைய பிரசன்ஸ் உணர்ந்தீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், everyone cannot be a presence bearer. எல்லாருமே பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக மாற முடியாது. சிலர் தான் இந்த பிரசன்னத்தை சுமக்கும், அது உணர முடியும். நீங்க அவங்கள கிட்ட போகும்போது ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அவங்க மேல தேவ பிரசன்ஸ் இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது காட் பிரசன்ஸ், இது பிசாசுடைய ஒரு உங்களுக்கு உங்களுக்கு அந்த கிளாசிபிகேஷன் தெரியும். அதுதான் உங்களுக்கு சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாக என்ன பண்ண கூடாதுங்களா? ஆஹா, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவனை தண்டியாமல் சும்மா கூப்பிட்டு தானதுங்க ஆண்டவரே தண்டிச்சிடுவார். God promise நான் செய்வேல. நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரை தண்டிச்சு பாப்பார். சும்மா என் பேரை என்ன பண்ணாத, வீணில நீ சொல்லக்கூடாது. ஆனா ஆராதனையில உங்க பேரன்றி வேற எந்த பேரன்றே, யாரை நான் துதிப்பேன், யாரை நான் போற்றுவேன் இல்லீங்களா? உண்மையின்றி எங்களுக்கு வேற ஒரு யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? உண்மை அல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு ஆண்டவரே? பாட வழி இருக்குதா இல்லீங்களா? என்னங்க கேட்டுக்கிறீங்களா இல்லையா? சிஸ்டர் பாடியே காமிக்கிறான் பாருங்க, டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்பப்போ. டெஸ்ட்ல வச்சு பாட்டு வருதா நாக்குல, நெக்ஸ்ட் டெஸ்ட் நாக்குல தான் இருக்கு. கரெக்ட். அந்த பாடல் உண்மை அல்லாமல் வேற யாரு? உண்மை என்ன எனக்கு உண்டு இல்லீங்களா? நிரந்தரம் நிரந்தரம் நீங்க தான் எனக்கு என்னவா இருக்கிறீங்க, அப்பாவும் அம்மாவும் நீங்க தான் ஆண்டவரே. தாயின் அன்பு என்ன சேர்க்கலையா? உங்க அன்பு தான் என்ன சேர்ந்துச்சு. அப்ப உங்க நாமத்தை தான் ஆண்டவரே நான் உயர்த்த முடியும். உங்களுடைய இருதயத்தின் துடிப்பு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தணும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ எப்போ கர்த்தரை உயர்த்துகிறியோ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ மலை மேல் வசிக்கிற ஜனங்களாக இருக்கிறீங்க. ஒரு கூட்ட ஜனம் மலைக்கு கீழே இருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப பிளஸ்ட் ஜனங்க. ஏன் மறுபடியும் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னதுங்க, தகுதி இல்லாத நம்ம ராஜாக்கள் வர முடியாத இடத்துக்கு இந்த சாதாரணமான ஜனங்களை மேலே கொண்டு வந்து அழுது பார்த்து நாம் இதுவரைக்கும் நம்ம நிலைநாட்டி இருக்கிறார் பாருங்க. அதை தவிர்த்து எதுவுமே இம்பார்ட்டன்ட். எதற்கு விசுவாசிக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. He is the highest being on the surface of the planet. Highest. பிசாசுகள் அவருக்கு தான் ஆராதனை செய்யணும். பிசாசுகள் அவர் தான் வணங்கும். பூமியில் இருக்கிற எல்லா மச்சங்களும் என்னங்க, ஜீவராசிகளும் எல்லாமே அவருக்கு தான் தலை வணங்கும். அவர் கீழே இறங்கி வராருன்னு சொன்னா மலைகள் அப்படியே அசையமா. நீங்க தான் அசைய மாட்டேன்றீங்க. பர்வதங்கள் என்னடமா மெழுகு பத்திய போல உருகி போடுமா கர்த்தருடைய பிரசன்ஸ்க்கு. ஓ யூ ஹேவ் நோ க்ளூங்க. ஒரு இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுகிறாரு பாத்தீங்கன்னா, மத்தேயு 17 நினைக்கிற, அவரு கர்த்தரை பார்க்க போகும்போது அவர் முகம் சூரியனை போல் பிரகாசிச்சு. ஆராதனை பாருங்க எப்படி மாத்துது பாருங்க. அவருடைய வஸ்திரம் என்னதுங்க, வெண்மையாக மாறிடுச்சு. பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சா, இவன் என்னுடைய நேசகுமாரன். பேதுருவே, நீங்க என்ன பிளான் பண்ணிக்கிறதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு அதை நீங்க செய்யுங்க. ஆராதனை ஜனங்களுக்கு ஒரு கூட்ட ஜனம் தேடும். Because you carry a different anointing. எது வேணாலும் மிஸ் பண்ணுங்க, உங்க மேல போடப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை மிஸ் பண்ணாதீங்க. எது வேணாலும் கலப்படைக்குள்ள கொண்டு போக, அபிஷேகத்தை மாற்றம் கொண்டு போகாதீங்க. பியூரா வச்சுக்கோங்க, கிளீனா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அதுதான் உன்னை தலைமுறை காக்கும். Anointing breaks the yoke. அபிஷேகம் தான் கட்டுல உடைக்கும். அபிஷேகம், இந்த அபிஷேகத்துடைய மூணுக்கோலை ஸ்டெப் worship. கண்ணு மூடி கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க உயர்த்த முடியும் பாருங்க. மோசேயோட கை ஒருத்தர் பிடிச்சாங்க யுத்த காலத்துக்குள்ள. மோசேயோட கை கீழே போகும்போது யுத்த காலத்துல ஒரு பயங்கர தோல்வியாச்சு. ஆனா மோசே கை மறுபடியும் உயர்த்த 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 யுத்த காலத்துல என்ன உண்டாச்சா, ஒரு பெரிய வெற்றி உண்டாச்சு. சபையுடைய இருதயத்தின் துடிப்பு ஆராதனை. அதுதான் ஆராதனைக்கு அதிகமாக என்ன பண்ணுங்க, நேரம் கொடுங்க. Come before worship. ஆராதனை துவங்கிறதுக்கு முன்பாக ஆண்டுடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா கேளுங்க, சாஷ்டாங்கமாக பணிவிடை செய்யுங்க. நம்மத்தில் இருந்த ஜேம்ஸ் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவர்கள் பலிபீடத்துக்கிட்ட வரும்போது நாம் பார்த்த காட்சி, முட்டி போட்டு சாஷ்டாங்கமாக தன்னுடைய நெத்திய பூமி மேல வைத்தா பாரு சொல்லி, அதுக்கு பிறகுதான் நேர் முட்டியில கைகளை உயர்த்தி, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவர் பண்ணும்போது 80 வயசுங்க, 80 years. திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் கிட்ட ஏதாவது கத்துக்கணும். அவர் இன்னைக்கு இல்ல, ஆனா அவர் பார்த்த விஷயம் நான் கத்துக்கணும். நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன். நீங்க செய்கிற ஒரு விஷயம் பக்கத்துல இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணும். என்ன ஆராதிக்கிறோம் கர்த்தரை, கைத்தால ஓசையோட கையில என்ன பண்ணுங்க, தட்டி தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறோம். உடைய புடவைகளை இழுத்து போட்டு என்ன பண்ணுங்க, கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதிக்கிறோம். அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல நீங்க போய் என்னைக்காக வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்களுடைய சபைகளை பாருங்க, நடனமாடி தேவனை ஆராதிக்கிறாங்க. நம்ம வட்டமும் ஷேக் ஆகல, தலையும் ஷேக் ஆகல, கையும் ஷேக் ஆகல, ரோப மாதிரி வருகிறோம், ரோப மாதிரி எழுதிடும், ஸ்தோத்ரம் அடிக்கிறோம், திருப்பி ரோப மாதிரி வீட்டுக்கு போறோம். ஆனா வாய் மாத்திரம் வீட்டுக்கு போறோம், நிறைய வேலை செய்துட்டே. Change your personality to worship your God. உங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு நீங்க எங்க தயங்குறீங்க? கர்த்தரை உயர்த்துகிற ஜனங்களே, யார் தடை செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சமாக இருந்தா எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? உன்னுடைய ஆராதனை கர்த்தர் வாசம் செய்கிறார். இன்னைக்கு நீங்க வீட்டு விட்டு இங்க சபை விட்டு வீட்டுக்கு போகிற வழியில சொல்லுங்க, ஏசப்பா உம்மை ஆராதிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. நான் தாவீதை போல மாறுவேனா எனக்கு தெரியாது, ஆகிலும் என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிறேன். என்னோட நாவல உண்மை ஆராதிக்கிற அந்த கிருபையை தாங்க. சொல்றோம் பாருங்க, ஒன் டே நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையில் எங்க பாஸ்டர் வந்துட்டு ஆரம்ப நாட்கள்ல அவர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ரோட்ல போற பேய்களா வீட்டுக்குள்ள வந்துடும். ஜனங்க ஆடிட்டு வந்து தபாரம் கீழே விடுவாங்க. அப்படிதான் அவருடைய பேய் ஓட்டுற பாஸ்டர் ஆச்சு.
எங்க பாஸ்டருடைய பேர் அல்சூர்ல என்ன பேருங்க? பேய் ஓட்டுற பாஸ்டர். வீட்டுல சும்மா பாடிட்டே இருப்பாங்க. பாடிட்டே இருக்கிற நேரத்துல ரோட்ல போறாங்க பாருங்க, அவன் அந்த பேய்களை வந்துட்டு சத்தக்கிட்ட பாடாத பாடாத காதப்படி குடிக்கணும் பாடாத அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்கு மேல இருக்கிற பேயை ஓட்டிக்கிறான். அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளமான நம்ம சர்ச். ஆமென் சொல்லுது. உங்க மேலே அந்த கிருபை இருக்குது இல்லையா? நீங்களும் அந்த நேச தேச தேவத்துடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்களும் பரலோகத்துடைய சொத்து அல்லவா? உங்களை மாற்றினாங்க. ரத்தம் கொடுக்காத வேற எது கொடுத்து உங்களை ரட்சித்து கொண்டு வந்தார் நீங்க நினைக்கிறீங்க? அதே ரத்தம் தானே எங்களை கழுவின, அதே ரத்தம் தான் உங்களை கழுவி இருக்கிறது. அதே வேறுபட்ட ரத்தம் தானே. நீங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிருக்கிறீங்க சொல்லுங்க. உங்க ஆராதனையில யார் வாசம் செய்யணும்? கர்த்தர். கண்களை மூடுவோமா? Shall we seek the face of God? எங்களை நேசிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father, we love you. We love you, God. No matter what is the situation, உம்மை ஆராதிக்க ஒரு இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, எங்க சர்ச்ல நிறைய பேர் இந்த பாடலுடைய ஊழியத்துல தான் நாமெல்லாம் உற்சாகப்பட்டு இன்றைக்கு பாடுகிற இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஆரம்ப நாட்களில இருந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் எல்லாம் பாட கேட்டு 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 நாமளும் இந்த மாதிரி பாட மாட்டோமான்ற ஒரு ஆதங்கத்தோட வேதனையோட எங்களுக்கு இந்த வரியா ஆண்டவரே வராதான்னு சொல்லி கேட்டுதான் ஆண்டவரே இன்றைக்கு இந்த மேன்மையான இடத்துக்கு ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகவல். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த பலிபீடத்துல நின்று அவர்கள் கர்த்தரை பாடணும் தகவல். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதுமே என்னுடைய நாவில் இருக்கட்டும் தகவல். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஒரு நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒவ்வொரு விடுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.